வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற நீங்கள் டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட்டு மேக் பண்ணணும். மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிங்கனாலே போதும், ட்ரேட்ஸ் பை பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் கிடச்சிட்ருக்கு. ஸோ வாங்க இப்போ இன்றைக்கும் நம்ம இன்றைக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான இன்றைக்கி வெனஸ்டே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ். தென் நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க, இன்றைக்கி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருந்தது இல்லையா. இன்றைக்கி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன், இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடச்சிது. ஏன்னா எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணுற ரூல் என்ன அப்படின்னா வந்துட்டு டெய்லி வந்து ஒரு 4 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம 4 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிவிடுவோம். ஸோ மேக்ஸிமம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் தான் நான் சொல்கிறேன். கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு நாளைக்கு 4 ட்ரேட்ஸ் நம்ம அட்டன் பண்ணிவிடுவோம். அது வந்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ட்ரேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை அட்டன் பண்ண மாட்டோம், கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு 1 ட்ரேட் ஆர் 2 ட்ரேட்லேயே நம்ம வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோடையே தான் நம்ம நீட்டாக வெளில வந்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் லாஸ்ட் மந்த்தும் அந்த மாதிரி தான் இருந்தது, இந்த மந்த்துமே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு மூவ். பட் இன்றைக்கி தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நமக்கு ட்ரேட்ஸ் கொஞ்சம் நிறையா கிடச்சிது இல்லையா. 4 ட்ரேட்ஸ் நம்ம அட்டன் பண்ண முடிஞ்சது பேங்க் நிஃப்டியில். நிஃப்டி 50ல் 3 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி வாங்க எப்படி இருந்தது இன்றைக்கி மூவ் எப்படி இருந்ததுன்னு நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம எப்போவுமே வந்துட்டு ட்ரேட்ஸ் என்ட்ராக மாட்டோம். ஸோ என்ட்ரி எக்ஸிட்கான ஒரு ஃபுல் கிளியர் வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஏன் என்ட்ராக மாட்டோம், எப்போ என்ட்ராகணும், எந்த டைமில் என்ட்ரானா பெஸ்ட்டு மூவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் கிளியர் டீட்டெயில் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளியராக அதை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். அட் த சேம் டைம் லாஸ்ட் 20 மினிட்ஸ், மார்க்கெட்டோட லாஸ்ட் 20 மினிட்ஸும் சரி, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸும் சரி, நம்ம என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோ ஃபுல் கிளியர் வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ட்ரெண்ட் லைன் இல்லையா, ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கான வீடியோவும் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் மேக்கிங் எப்போவுமே நம்ம இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு தென் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இங்கே நமக்கு கிடைக்கல இல்லையா. இங்கே தான் நமக்கு ஃபஸ்ட்டு, ஸோ நம்ம லைனில் டச் ஆச்சு, பட் இங்கே வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல ப்ராப்பராக. தென் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் அங்கே நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, ரிவர்சலில் இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஸோ இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 302 நம்ம என்ட்ரு ஆகிருக்கணும் ரைட். இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா போதும். இங்கேருந்து பாருங்களேன், மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன்வர்ட் மூவ் தான் இருந்தது. ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் வந்துட்டு சூப்பராக ஒரு 251 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வெளில வந்திருக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இன்றைக்கி மார்க்கெட் மூவ் இருந்தது இல்லையா. ஏன்னா பாருங்களேன், இங்கே நீங்கள் சிங்கிள் தான், நீங்கள் இப்போ வந்து நம்ம இங்கே நமக்கு எங்கே கிடைச்சிருக்கு கன்ஃபர்மேஷன், டவுன்வர்டில் நமக்கு இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. கிடைச்சதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் ப்ரைஸில் நம்ம பை பண்ணும்போது இங்கேருந்து நீங்கள் மினிமமாக நீங்கள் எங்கே நீங்கள் உங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும், இதவே நீங்கள் உங்கள் டார்கெட்டாக நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும், நம்மளோட நெக்ஸ்ட் லைனவே செட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் நீட்டாக உங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்திருக்கலாம். இல்லைனாலும் பாருங்கள், இதோட மேக்ஸிமம் வரைக்குமே உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். 25051 வரைக்குமே நமக்கு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங் தான் ஃபர்ஸ்ட் ட்ரேடில். சரி, நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ரேடில் நம்ம ஒரு 250 earn பண்ணியிருக்கலாம். தென் செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேம் தான். நம்ம லைனில் அகைன் இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. எஸ், ரிவர்சலில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 55168 நீங்கள் என்ட்ரு ஆகிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா பாருங்களேன், இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே இது வந்து ஒரு மினிமமான நீங்கள் ப்ராஃபிட்னே எடுத்துக்கலாம். 55118 வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட்ஸ். ஆக்சுவலி இங்கே நீங்கள் ஒரு மினிமமான ஒரு டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தாலே உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும். ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஒரு நீட்டாக ஒரு ப்ராஃபிட், ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக வெளில வந்திருக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அகைன் பாருங்கள், நம்ம லைனில் இந்த லைன்லேயே தான் அகைன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம என்ட்ரு ஆகணும் ரைட். இந்த கேண்டில்
கேண்டில் கன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணி க்ளோசிங். ஆக்சுவலி இங்கே நம்ம ரெண்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு குட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருக்கணும். இங்கே நமக்கு கால் ப்ரைஸில் பை பண்ண போகிறோம். ஸோ பை பண்ணும்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம பை பண்ணும்போது இங்கே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா, மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் மூவ் ஆகிடுச்சு. ரைட், இங்கே நமக்கு வந்துட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு கால் ப்ரைஸில் நமக்கு வந்து அப்வர்டில் கிடச்சது. பட் நமக்கு டக்குன்னு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டு இங்கே நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் கிடைக்காம இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இந்த ட்ரேட் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸில் தான் முடிஞ்சுது. இங்கேயும் வந்துட்டு ஒரு 76 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ். ஆக்சுவலி கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் மேக்ஸிமம் தான். பட் ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் தான். ஆக்சுவலி 76 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஏன்னா நம்ம எப்போவுமே இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் அப்படின்னா அதோட பிஃபோர் கேண்டிலோட லோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணிடுவோம். எந்த ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணும்போதும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் எந்த ட்ரேட்ஸும் என்ட்ரு ஆகாதீங்க. ஏன்னா நீங்கள் 2 வேல்யூ இம்பார்ட்டண்ட்டாக டிசைட் பண்ணியிருக்கணும். உங்கள் டார்கெட்டும் டிசைடடில் இருக்கணும், ஸ்டாப் லாஸும் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரேட் என்ட்ரு ஆகுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது அது எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ணிட்டு வெளில வரோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் வேல்யூ டிசைட் பண்ணாமல் ட்ரேட் என்ட்ரு ஆகாதீங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 76 பாயிண்ட், இங்கே வந்து நமக்கு இந்த பாயிண்ட்டில் வந்துட்டு நமக்கு 55195 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இங்கே ஒரு 76 பாயிண்ட். ஸோ இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். ஓகே, தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்க்கலாம் வாங்க. அதே நம்ம லைனில் பாருங்கள், இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கா. ஸோ இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதை நீங்கள் என்ன பண்ணுவோன்னா இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூ 55184 நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா பாருங்களேன், இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் இங்கேயும் நீங்கள் நீட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இது ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் தான். 55040 வரைக்கும் ஒரு 144 பாயிண்ட் வந்துட்டு சிங்கிள் ட்ரேட்லேயே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். வெனஸ்டே பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் என்னென்னா வந்துட்டு நமக்கு மொத்தம் 4 ட்ரேட் 4 கன்ஃபர்மேஷன் கிடச்சி 4 அட்டன் பண்ணணும். 4 ட்ரேட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் ஆகும். தேர்ட் ட்ரேட் மட்டும் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டும் ஆச்சு. பட் வந்து ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஒரு 445 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். ப்ராஃபிட் புக்கிங்கில் நமக்கு ஒரு 76 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு இல்லை. ஏன்னா நம்ம 3 ட்ரேட்ஸ்லையுமே ப்ராஃபிட் புக்கிங் தான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 369 பாயிண்ட் வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் லெஸ் பண்ணது போக 369 பாயிண்ட் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி 1 டே ஸ்டேட்டஸ் நான் சொல்லிட்டுருக்கேன். இன்றைக்கி மட்டும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான சூப்பர் ப்ராஃபிட்டோட நீங்கள் நீட்டாக வந்துட்டு பை பண்ணிவிட்டு இன்றைக்கி ட்ரேட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். யூஸிங் அவர் டார்கெட்ஸ், ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நீங்கள் நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷுவராக வந்துட்டு ஒரு சூப்பர்பான இந்த மாதிரி ஒரு 369 ப்ராஃபிட், ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் கூட நீங்கள் நீட்டாக வெளில வந்திருக்கலாம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ். தென் வாங்க நம்ம நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். தென் நம்ம போத் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் வாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நம்ம டார்கெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ரிஸ்க்கை ரொம்ப ரெடியூஸ் பண்ணி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட மேக்ஸிமமாக நம்ம ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளோட டார்கெட் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இப்போது இன்றைக்கி டேவே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும். லாஸ் எப்போவுமே ரொம்ப ரொம்ப லோவாக மட்டும்தான் நமக்கு ஹிட் ஆகும். அட் த சேம் டைம் ப்ராஃபிட் புக்கிங் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அந்த மோட்டிவில் தான் நம்ம வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு. வாங்க இப்போது நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ சேம் தான், நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா. இங்கேயும் நமக்கு பாருங்களேன், இங்கேயும் அதே தான். நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பிரேக் அவுட் இருந்தது, பட் அதுக்கான கன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே அதே லைனில் நமக்கு இங்கே என்னாச்சுன்னா கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதா. ஸோ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25094 நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருப்போம் ரைட். இங்கே வந்து நமக்கு வந்து புட் ப்ரைஸில் வந்துட்டு இங்கே நம்ம பை பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு இல்லையா. கன்ஃபர்மேஷன் கிடைச்சி நம்ம பை பண்ண உடனே என்னாச்சுன்னு பாருங்களேன், இங்கே வந்து சடனாக ஒரு ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இங்கே ஒரு ரிவர்ஸு. பட் நல்ல வேளை ஒரு குட்டி ரொம்ப ஒரு குட்டியான ஒரு ஸ்டாப் லாஸோட இது வந்து எக்ஸிட் ஆயாச்சு இந்த ட்ரேடில். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் அட் த சேம் டைம் இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் இதோட ஹைக்கில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேட் என்ட்ராக போகிறோம். ஸோ இது வந்து டக்குன்னு ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த ஹைக் ரீச் பண்ணும்போது இங்கே எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு நீட்டாக வெளில வந்துருச்சு. ஒன்லி 14 பாயிண்ட் ஸ்டாப் லாஸோட நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்தாச்சு. ஸோ இதுதான், அதனால தான் நம்ம எப்பவுமே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாமல் டிசைட் பண்ணாமல் ட்ரேட்ஸ் என்ட்ராகவே கூடாது. அதுதான் ஸ்மார்ட் மூவ். இங்கே 25
100 வந்துட்டு இங்கே நமக்கு ஒரு 14 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் தான், ஒரு மினிமமான குட்டி ஸ்டாப் லாஸோட முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் நம்ம லைனில் இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ரிவர்சல். ஆக்சுவலி இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன், இங்கே ஒரு இங்கே நம்ம லைனில் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ரிவர்சல் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25097 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும், பை பண்ணியிருக்கணும். நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோட லோ வரைக்கும் நீங்கள் சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங் தான். 25027 வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு 70 பாயிண்ட் வந்து சாலிடாக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இதுவே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் இல்லையா? 70 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது வந்துட்டு நம்ம சேம் தான், இது டவுன்வர்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ரிவர்ஸில் டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவீங்க, புட்ஸ் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணணும். ப்ராப்பராக பை பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் செட் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் டார்கெட்டில் நீங்கள் இங்கே மினிமமாக நீங்கள் எங்கே செட் பண்ணியிருந்தாலும் உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும். ஸோ நமக்கு மேக்ஸிமமே இங்கே வந்து 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் வந்து நம்ம லைனில் இங்கே பாருங்கள், இந்த லைனில் அகைன் பிரேக். இங்கே வந்து என்ன ஆயிருக்கு, அகைன் இங்கே நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன், அப்வர்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ நம்ம லைனில் இங்கே வந்துட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், அகைன் இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணோம், ரைட்? இங்கே கன்ஃபர்மேஷன், இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25059 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். இங்கே நீங்கள் பை பண்ணணும். இதை தான் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பாயிண்ட்டாக இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பை பண்ண போகிறோம். கால் ப்ரைஸில் பை பண்ணியிருந்தீங்கன்னா போதும். இங்கேருந்து சூப்பர்பான மூவ் தான், அப்வர்ட் மூவ் தான். பார்த்தீங்களா, இங்கேருந்து இது வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சாலிடாக நீங்கள் வந்து ஒரு 25142 வரைக்குமே உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 83 பாயிண்ட் வந்து நம்ம சாலிடாக ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வெளில வந்திருக்கலாம். ஸோ இதுதான் ஒரு மேக்ஸிமமான அச்சீவ்மெண்ட் தான் இல்லையா? இதுவும் சிங்கிள் ட்ரேடில் ஒரு 83 பாயிண்ட். இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஃபர்மேஷன் எதுவுமே ப்ராப்பராக நமக்கு கிடைக்கல. இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன், இன்னொரு கன்ஃபர்மேஷனும் உண்டு நிஃப்டி 50ல். பட் அது வந்து நமக்கு வந்து டைம் டிலே ஆகிட்டு கிடச்சிது. ஆக்சுவலி நம்ம வந்து 3 o'clock அபோவ் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இதுவும் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ இங்கேயும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, பட் நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. அதனால நம்ம வந்து நமக்கு இன்றைக்கான ஸ்டேட்டஸ், வெனஸ்டே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 ட்ரேட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆச்சு, செகண்ட் ஒரு ப்ராஃபிட், தென் தேர்டும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக நிஃப்டி 50யோட வெனஸ்டே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 139 பாயிண்ட் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு 153 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங் இருந்தாலும் அதில் நமக்கு ஒரு 14 லாஸ் ஆச்சு இல்லையா? அதனால் 139 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட நமக்கு நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சு. ஸோ கம்பேரிட்டிவ்லி ரெண்டும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக ஒரு 508 பாயிண்ட்ஸ் வந்து டுடே ஸ்டேட்டஸ் ஒன்லி வெனஸ்டே ஸ்டேட்டஸ் மட்டும் நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் நீட்டாக வெளியில் வந்திருக்கணும். ஆல்ரெடி நமக்கு இங்கேயும் குட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட்டாச்சு, அங்கேயும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாச்சு. பட் அது வந்து அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் 500 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம வெளியில் வந்திருக்கோம், எக்ஸிட் ஆயிருக்கணும் யூஸிங் அவர் டார்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே, நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. ஸோ நேற்றும் அதே தான் இல்லையா? நேற்றும் 500 நம்ம ஏர்ன் பண்ணோம், 500 அபோவ் தான் 500 ஏர்ன் பண்ணோம். அதுக்கு பிஃபோர் டே மண்டேவும் நம்ம வந்து 300 சம்திங் நம்ம ஏர்ன் பண்ணோம். இன்றைக்கும் 500. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் மொமெண்டம் எப்படி இருந்தாலும் அங்கே வந்து நமக்கு ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணி நமக்கு வந்து ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிஃப்டி 50க்கு நம்ம வந்துட்டு தேர்ஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம். ஸோ வாங்க, இப்போ நிஃப்டி 50 இப்போ அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் இருந்தாலும் சரி, நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் இருந்தாலும் சரி, நம்ம வரி பண்ண தேவையில்லை. ஸோ போத் டார்கெட்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் டார்கெட் என்ன அப்படின்னா 250, 94, 251, 68, 252, 45, 25, 338, 254, 18, then 25507, 25562, then 25669.
இதுதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். தென் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 25035, தென் 24974, then 24889, then 24781, then 24719, 24665, then 24595, then 24544. இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான் நிஃப்டி 50க்கு. ஸோ அப் ட்ரெண்ட்ஸ்லேயும் சரி டவுன் ட்ரெண்ட்ஸ்லேயும் சரி போத் நீங்கள் வந்துட்டு நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் கிளியர் வீடியோ இருக்குது. ஸோ அதை வாட்ச் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட்டு மேக் பண்ணிவிட்டு தென் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணலாம். பை பண்ணிங்கன்னா போதும், ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் டார்கெட் பார்த்தீங்கன்னா 55221, தென் 55476, then 55702, then 55849, then 56024, then 56232, then 56399, 56640. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் இருந்தது அப்படின்னா. இஃப் சப்போஸ் நமக்கு மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 54960, தென் 54767, தென் 54507, தென் 54233, then 54076, then 53919, then 53771, then 53571. ஸோ இதான் நம்மளோட டார்கெட்ஸ். நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இது தான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் கிடைச்சிட்ருக்கு. ஸோ நாளைக்கு ட்ரேட்ஸ் எப்படி இருந்தது என்னங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.